அழகு இருந்தால் மட்டும் பத்தாது, கொஞ்சமாச்சும் கூட அறிவும் இருக்கணும். அப்படி அறிவே இல்லாமல் பேசின ஆக்டர்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது ராஷ்மிகா மந்தனா. இவங்க எவ்வளோ அழகு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அறிவு இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா கன்னடத்துலேருந்து தெலுங்குக்கு போனால் எனக்கு கன்னடம்லாம் அவ்வளோவா தெரியாதுன்னு சொல்கிறாங்க. தெலுங்குலேருந்து தமிழுக்கு வந்தால் விஜய் தான் என்னோட சைல்ட்ஹுட் கிரஷ்லாம் சொல்கிறாங்க. ஃபேவரட் ஆக்டர் ஹூ டு யூ ஹேவ் அ கிரஷ்னா விஜய் சாருங்க. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. தமிழ்ல இருந்து ஹிந்திக்கு போனால் சவுத் இந்தியன் சாங்லாம் வேஸ்ட், வெறும் மாஸ் மசாலா ஐட்டம் நம்பர் சாங் மாதிரி தான் இருக்கும்லாம் சொல்லி உருட்டிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. In South we have all mass masala item numbers and all dance numbers. இதெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? இது கூட பரவாயில்லைங்க. மகேஷ் பாபு நடிச்ச போக்கிரி படத்தோட ரீமேக் தான் விஜய் நடிச்ச கில்லி படம்லாம் சொல்றாங்க. கில்லி எந்த படத்தோட ரீமேக்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் கூட மன்னிச்சிடலாம். இன்னொன்னு சொன்னாங்க பாருங்க, இந்தியாலே அல்லு அர்ஜுன் மட்டும் தான் சாரி கட்டி 21 நிமிஷம் நடிச்சிருக்காரு. வேற யாரால இந்த மாதிரி நடிக்க முடியும்? 21 minutes of a film he's in a freaking sari. Like tell me what man can do that? இதில் ரெண்டாவதாக இருக்கிறது கீர்த்தி சுரேஷ். இவங்க ஒரு நெப்போ கிட்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இவங்க அம்மாவும் ஒரு நடிகை தான். அவங்க பேர் மேனகா. ஒரு இன்டர்வியூவில் கீர்த்தி சுரேஷ் கிட்ட உங்கள் அம்மா நடித்த படத்தோட பேரெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு ஆங்கர் கேட்டிருக்காரு. ஆனால் பக்கத்தில் இருந்த தனுசு கூட 1-2 பேர் கரெக்டாக சொல்லியிருக்காரு. கீர்த்தி சுரேஷ்ட கேட்டால் எனக்கு தெரியல. இது கூட பரவாயில்ல. சாமி ஸ்கொயர் படத்தோட ப்ரொமோஷன் இன்டர்வியூ ஃபங்க்ஷனில் ஆங்கர் கீர்த்தி சுரேஷை பார்த்து நீங்கள் வெளிநாட்டுக்குன்னு போனால் எந்த நாட்டுக்கு போவீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் கீர்த்தி சுரேஷ் என்ன மாதிரி ஒரு நாட்டோட பேரை சொன்னாங்கன்னு நீங்களே கேளுங்க. கண்ட்ரிக்கு போகணும்னு ஆசை. அப்படி நார்த் இந்தியா. மர்க்கா சொல்லு. நார்த் இந்தியா. இதில் அடுத்தது இருக்கிறது ஆலியா பட். ஒரு இன்டர்வியூவில் ஆங்கர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யாருன்னு சொல்லி கேட்டதுக்கு ஆலியா பட் சொன்ன பதில் அடுத்தது கரீனா கபூர். கரீனா கபூர் கிட்ட இங்கிலீஷ் ஆல்பபெட்ல மொத்தமா எத்தனை கான்சனன்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டதுக்கு How many consonants in the English language? I don't know. I think about 9-10. இப்போ முடிவு பண்ணிட்டேன், எனக்கு இங்கிலீஷ் டீச்சராக இருந்தால் இவங்களா மட்டும்தான் இருக்கணும். ஆனால் இதுக்கான ஆன்சர் 21. ஏன்னா இங்கிலீஷில் இருக்க மொத்த ஆல்பபெட்ஸோட எண்ணிக்கையே 26 லெட்டர்ஸ் தான். இந்த 26 லெட்டர்ஸில் வவல்ஸ் ஆன ஏஇ ஐஓயு போயிடுச்சுன்னா மீதி இருக்க 21 லெட்டர்ஸை தான் கான்சனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த லிஸ்ட்டில் ஃபைனலாக இருக்கிறது கங்குவா படத்துக்காக வக்காலத்து வாங்கிட்டு வந்த நம்ம ஜோதிகா. ஒரு ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் ஏன் இந்த வருஷம் ஓட்டு போட வரலன்னு சொல்லி கேட்டதுக்கு ஜோதிகா என்ன சொன்னாங்கன்னா, வருஷம் ஓட் போடுவேன். சில 5 வருஷத்துல சாரி, பட் ஐ அம் பிரைவேட்லி ஆல்சோ வி வோட். அது ஆன்லைன் கூட இருக்குல்ல. அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் வருஷம் ஓட்டு போடுவாங்க. அது கூட பரவாயில்ல. இவங்க மட்டும் எப்படி ஆன்லைனில் ஓட்டு போடுவாங்க?